டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பெங்களூர்ல பன்னார்கட்டா ஜூ வந்திருக்கிறோம். நேத்து வந்து எங்க போனோம்? நேத்து அக்வாரியம் பாரடைஸ் போனோம். இன்னைக்கு வந்து பன்னார்கட்டா ஜூ வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே கிளம்பணும், வரத்துக்கு 1 hour பக்கம் ஆயிடுச்சு. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட்டம். இதுல வந்து டிக்கெட் வாங்குறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா வந்து நம்ம சஃபாரி போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு விளாக் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூவில் இருக்கிற நம்ம வைல்ட் அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து சுற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க விளாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் டிக்கெட் எடுத்து அந்த க்யூவில் நின்று நம்ம கோயிலெல்லாம் தரிசனத்துக்கு க்யூவில் நின்று வர மாதிரி இப்போ வரைக்கும் ஆஃப் த க்யூ தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பெரிய க்யூ ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஆஃப் த க்யூ வந்து கிராஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கே இருந்து எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல மூவ் ஆகுறதுக்கும், அப்புறம் இந்த சஃபாரி ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. வெயில் வேற பரவாயில்ல, நிழல்ல நின்றுருக்கோம். அது சந்தோஷம். என்ன பண்ணுற? உட்காந்துக்கோ சாமி, ரைடு போகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துக்கோ. வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோலாம் இருக்கும்னு கூட்டம்லாம் எதிர்பார்க்கல. தெரியும், ஆனால் வந்து இவ்வளோ காலையிலேயே வந்து 11 மணி தான் ஆகுது. இப்போதான் ஓப்பனிங் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருப்பதி கோயிலில் சுற்றி விடுவாங்களே, அது என்னம்மா? திருப்பதியில் சுற்றி விடுவாங்களே, அது என்ன? பட்டியிலிருந்து சுற்றி விடுவாங்களே, அது மாதிரி வெயிட்டிங் ஏரியாவே 2 to 3 places இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து சுற்றி வர்றதுக்குள்ளே அப்பா அந்த அனிமல்ஸை போதும் அப்படிதான் இருக்குது. சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து 40 minutes சொல்லியிருக்காங்க. என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க போகிறோன்னு தெரியல. எனக்கே ரொம்ப ஈகராக இருக்குது வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்ல வந்து ஒரு பசங்களா அந்த மாதிரி இருக்குது. எங்கே வந்து டைனோசருக்கான கபீர் தான் என்னவோ தெரியல. சீட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை. 2 பேர் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் மான் கத்தக்கூடாது, வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மான் கிருத்தின் மான் பாரு, மான் கேஆர்பி டேம்ல இருக்குதுல்ல அந்த மான்லாம். அனியா காட்டு அனியா தூங்குது. கிருத்தின் யானை பாத்தியா? தூங்குது. தண்ணி யானை இருக்கு பாரு. தண்ணி யானை என்ன பண்ணுற? கரடி ஒரே கரடி தான் இருக்கு. அங்க பாரு சாமி, கரடி பாரு சாமி, நடந்து போகுது பாரு சாமி. ரோட்ல எப்படி நடந்து வருது பாருமா, செருப்பு போட்டுது அப்படி. ஐயோ தெரியுதாம்மா? இங்க இருக்கு பாருமா. இங்க பாரு நேர்ல பாரு கிருத்தின்னு தெரியுதா? பட்டர்ஃப்ளை பார்க்கு சொன்னாங்க. ஏதாவது பேர்ட்ஸ் இல்ல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி ஈகரா போறோம். நிறைய பேர்ட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி அங்கே வெளியே போர்டு போட்டுருந்துச்சு. பட்டர்ஃப்ளை பார்க் வந்து பிரம்மாண்டம். கிருத்தி இங்க பாரு, பட்டர்ஃப்ளை. கிருத்தின் என்ன பண்ற? இல்ல உண்மை பிடிக்கணும் ஒருத்தர். இந்த பக்கம் இங்க பாரு, கீழே பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அவன் புடின்ற. இங்க வா. யானை மாதிரி இது விளையாடு. யானை பிடிச்சி விளையாடு சாமி. யானை வருது வலிய விடுங்கடா.
பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு அப்புறம் இங்கே குட்டீஸாக கிட்ஸ் ப்ளே செக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தோன்னே ஐயா எல்லாமே விளையாடணும்னு கேட்குறாரு. அவங்க அப்பா விளையாட வச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்படியே ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு. கிருத்தினுக்கு சிரிப்பு பாருங்க. போதுமாம்மா? சரி விளையாடு, பொழுது போகிற வரைக்கும் விளையாடு. ஜீப்ரா வரி குதிரை இது ஜூல இருக்கு. வெயிலு அதுக்குன்னு வெயில நின்னா பாப்பாங்க, நிழல் நின்று பார்த்தாவே தெரியுது. நீ எடு. போதுமா? இன்னொரு பிஸ்கெட் வேணுமா? கிருத்தினுக்கு இல்ல. வைக்க சொல்லுடா ஒரு ஸ்டாம்ப் பிஸ்கட் கிருத்தின் வந்து கோச்சிக்கிட்டா ஸ்டாம்ப்ல. ஜூ பார்க்கறதுக்கு ஒரு கியூல நின்னோம். ஐயோ மைக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் போய் பின்னாடி நின்னாரு. நான் வந்து ஒரு ஷார்ட் கட்டில் ஒரு அங்கிள் வழி விட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இப்போ தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து உள்ள என்ன இருக்குன்னே தெரியல, பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் நான் வந்து இந்த டிஸ்கவரி சேனல்ஸில் தான் பார்த்துருக்கேன். இந்த ஒட்டகச்சிவங்கெல்லாம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அது 2 தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஹைட்டாக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. புலிங்க புலி படுத்துட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் அதோட ஃபேஸ் எப்படி வச்சு படுத்துட்டு இருக்குதுன்னு. எல்லாம் கம்பி வேலிகள், தடுப்பு சுவரெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து நம்ம ரொம்ப நெருங்கி போய் பார்க்குறதுக்கு இல்லை. 2மே படுத்துட்டு இருக்குதுங்க. அதுதாங்க தலையை தூக்குது நம்மளை பார்த்துட்டு. வணக்கம்டா ஆப்ல. இப்போ தாங்க தூக்கம் தெளியுது. இந்த பக்கம் ஒன்று தூங்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு இப்போ தான் தூக்கம் தெளியுது. இதுதாங்க புலி நடக்கிறது. புலி நடக்குதுங்க. கொஞ்சம் தான் விளையாடுதா. This is the fox. நரி தானம்மா இது? ஜாக்கல்னா குள்ள நரி. இது என்னம்மா குஷ்பு நாய் மாதிரி இருக்குது? நரிதாம்மா. இதோ இங்க ஒரு குள்ள நரி. இதோ இங்க ஒரு குள்ள நரி. இங்க பாருங்க ஐனா. ஏய் சுப்பிரமணி, இதோ இங்க தெரியுது பாரு போன்ல. நான் தூங்குதா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தூக்கணும்னு ஒரு ஆசை வேற. பையன் சோளப்பத்திரம்லாம் இந்த சாக்கு நீ தின்னுட்ட, அவன் மேல நக்கிட்டு இருக்கான். ஏதோ இப்போ கோட்டமஸ் அது பாருமா எவ்வளவு அழகா அப்படியே மிதந்து நிக்குது. நாத்தம் தெரியலையே, அது எத்தனை டைம் கிளீன் பண்ணாலும் அது பாரு சாணி கீனி எல்லாம் அதுலயே இருக்குது. ஆமா நீர் யானைப்பா. என்னது? பேபி எலிபென்ட். பேபி எலிபென்ட். இங்க என்ன இருக்குன்னா குட்டி குட்டி எலிபென்ட். ஆமா பாருமா எவ்வளவு அழகா இருக்கு. அது இப்பதான் ஒரு 6 மாசம் அந்த மாதிரி ஆகும். 6 மாசம் 1 வருஷம். 6 மாசம் தான் ஆகும். 6 மாசம் 1 வருஷம்குள்ளதான் இருக்கும். இது என்னது சாமி? யானை. யானை. எலிபென்ட். இப்போ இது குபியில் நம்ம ஊர் பக்கம் பார்த்துருந்தா டப்புன்னு மட்டை கிட்ட எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சிருப்பாங்க.
அதே வந்து பாருங்கள் இங்கே ஜூவில் வந்து இதை வந்து பாதுகாப்பாக வச்சு கண்காட்சி மாதிரி பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குங்க. ஆனால் என்ன, அதாவது இருக்கிற இடத்துல இருக்கணும், அதுதான். இன்னொன்று வந்து ஜாயின் ஆகுது. இதோ இந்த மங்கியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க உட்காந்துருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இதெல்லாம் எந்த கண்ட்ரி மங்கினே தெரில. நான் பார்த்ததில்ல இந்தியாவுக்குள்ளே. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எங்கே நின்று பார்க்குறாங்கன்னு மங்கி. ரெண்டு பேரும் அவங்க பாட்டில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க மங்கிங்களை பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சஃபாரி போனோம், அப்புறம் வந்து என்ன பட்டர்ஃப்ளை பார்க் போனோம், அப்புறம் ஜூ போனோம். நல்லா ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரியான வெயில் வேற. உங்களுக்கு வந்து சம்மரில் மேபி சான்ஸ் கிடைச்சா வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு. வந்துருக்கு. சூப்பரான விளாக்ல பார்ப்போம். பாய்.